ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீப ராசி பலனை கும்ப ராசி நேயர்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கும்பராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கும்பராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த கார்த்திகை தீப திருநாளானது டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருதுங்க. பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் ரொம்பவே ஒரு அமோகமான சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்த்திகை தீபத்திற்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கும்பராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் அனைவருக்கும் ஒரு தெரிந்த நாளாக கண்டிப்பா இருக்குங்க. இந்த கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். திரு கார்த்திகை அன்று வீட்டில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீடுகளை அகல் விளக்குகளால் அலங்காரம் செய்யலாம். கார்த்திகை தீப திருநாளில் மாலை 6 மணிக்கு அகல் விளக்கினால் வீடுகள் தோறும் ஜொலித்து காணப்படும். இந்த தீப திருநாளானது 3 நாட்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதாவது விளக்கு ஏற்றுவதற்காக ஊற்றப்படும் எண்ணெயும் அதில் இடப்படும் திரியும் தன்னை கரைத்து கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தருகிறது. இது போல மனிதர்களும் தன்னலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதை இந்த கார்த்திகை தீபம் சொல்கிறது. இந்த கார்த்திகை தீப திருநாள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் விசேஷமாக கொண்டாடப்படும். அதாவது திருவண்ணாமலையில் காலை பரணி தீபம் ஏற்றிய பிறகு மாலையில் மலையில் இந்த தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மழையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் ஏற்றும் திருவண்ணாமலை மலையானது பார்த்தீங்கன்னா 2668 அடி உயரத்தை கொண்டுள்ளது. இந்த மலை மீது தீபம் ஏற்றப்படும் செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோ மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் கடா துணியும் கொண்டு ஏற்றப்படுகிறதுங்க. திருவண்ணாமலையில் தான் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் கலந்தனர். கார்த்திகை தீபம் அன்று நம் வீட்டில் ஏற்றும் தீப விளக்கானது தீப ஒளியானது யார் மீது படுகிறதோ அவர்களுக்கு மறுபிறவில் எந்த ஒரு துன்பமும் நடக்காதுங்க. இறைவன் மகாபலிக்கு முக்தி அளித்த போது கார்த்திகை தீபம் எல்லா இடங்களிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற மகாபலியின் விருப்பத்தினை நிறைவேற்றி இறைவன் இந்த விஷயத்தை நடத்தினார். இப்படியாக மகாபலியின் வாழ்க்கையானது இறைவனின் திருவருளை சென்றடைந்தது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றலாம். இந்த மாதிரி ஏற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கிடுங்க. மேற்கு திசையில் விளக்கு ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கலாம். வடக்கு திசை நோக்கி விளக்குகளை ஏற்றினால் திருமண தடை நீங்குங்க. தெற்கு திசை நோக்கி விளக்குகளை ஏற்றவே கூடாதுங்க. இந்த திசையில் விளக்குகளை ஏற்றும் போது நம்ம வாழ்வில் தீமைகள் கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த கார்த்திகை தீப திருநாளிலிருந்து கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பா அதிகரிக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். அதே போல வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உங்கள் மீது அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். அதே போல இந்த கார்த்திகை தீப திருநாளிலிருந்து கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உறவினருடைய வகையில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விரைந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த கார்த்திகை தீப திருநாளில் இருந்து கும்ப ராசி நேயர்களுக்கு எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் கண்டிப்பா அதிகரிக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா குரு பலத்தால் சமாளித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை இந்த காலகட்டத்தில் கும்ப ராசி நேயர்கள் பெறுவீர்கள்.
அதே போல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சக ஊழியர்களிடம் செல்வாக்கு உங்கள் மீது கண்டிப்பா இந்த நாட்களில் அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அதாவது கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு சலுகைகளா கண்டிப்பா இந்த நேரத்தில் கிடைக்கலாம். கும்ப ராசி நேயர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த நாட்களில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல அடுத்ததாக கும்ப ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கலாம். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வகையில் இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் போது இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க போகுது. கும்பராசினியர்களுக்கு இதனால் உங்களுடைய வாழ்க்கை பாதை ஒரு முன்னேற்றமான பாதையில் கண்டிப்பாக போகலாம். அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரத்தை ஏதாவது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். எந்தவித பயம் இல்லாமல் நீங்கள் முழு முயற்சியாக செய்யும் போது கண்டிப்பாக அதில் லாபம் மட்டுமே கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கும்ப ராசினியர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இந்த கார்த்திகை தீப கிரகத்துடைய தாக்கத்தால் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் பாராட்டப்படலாம். கணவரின் அன்பும் ஆதரவும் மனதிற்கு பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இதனால பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாட்களா கண்டிப்பா இருக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா வேலை ரீதியா உங்களுக்கு நடக்கலாம். இந்த மாற்றம் பெண்மணிகளுக்கு ஒரு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாங்க. ஸோ கும்ப ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி பிரயாணம் செய்து வரலாங்க. என்ன மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தடை தாமதம் அனைத்துமே விலகி போகலாம். அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் நடக்கலாம். அதே போல் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பிரயாணம் செய்து வந்தீங்கன்னா நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை குறைக்கலாம். நேர்மறையான சக்திகள் உங்களை சூழ்ந்து உங்கள் வாழ்க்கையை இருள் பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இருள் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக கும்பராசினியர்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை மற்றும் முருக பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையலாம். முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை கும்ப ராசினியர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்ப ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை தீப திருநாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பலன் கிடைத்திருக்கு, இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பாக கும்ப ராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.